வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது. நமக்கு நேராக வரும் அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு நடக்கப் போகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் அவர் முடிசூட்டுகிறார். அவர் உன்னை முடிசூட்டுகிறார். உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சிரசில் ராஜ முடியை வைக்கிறார், கிரீடத்தை வைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்ன கிரீடத்தை தேவன் நமது மத்தியிலே, நமது நெற்றியிலே கொண்டு வந்து வைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய இதய தெய்வமாக அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, தம்முடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது, அதோடு காரியம் முடிவு பெறுவதில்லை. அவர் இது என் பிள்ளை என்று நம்மை ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்கிறது எபேசியர் 2:19 படி தமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக ஒரு அங்கத்தினளாக சேர்க்கிறார். தன்னுடைய குடும்பத்தில், தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்த பிறகு நம்முடைய நெற்றி, நம்முடைய தலையில் ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார். அண்மையில் பாருங்கள், ஜார்டன் என்ற தேசத்தின் மன்னர் ஹுசைன் அவர்கள் அதிக சுகவீனமானார். அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சிகிச்சைக்காக அவர் சென்றார். திடீரென்று ஒரு நாள் சிகிச்சையின் மத்தியில் தன்னுடைய நாட்டிற்கு பறந்து வந்தார். தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லா அவர்களை அழைத்தார். அவரை தன்னுடைய